ஒரு பட்டணத்தில், கிராமத்தில், வீட்டில் உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அங்கே தங்கியிருங்கள் என்று இயேசு சொன்னார். இவ்விதமாக இயேசு பிரயாணமாய் பெத்தானியா கிராமத்தில் பிரவேசிக்கையில், அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்ற ஒரு சகோதரியும் லாசரு என்கிற ஒரு சகோதரனும் இருந்தார்கள். இயேசு வீட்டிற்கு வந்ததும் மார்த்தாள் பல வேலைகளை செய்யும்படி, அதாவது அவருக்கு சமைக்கும்படி சென்றிருக்கலாம். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொன்ன வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். இதனால் மார்த்தாள் அவளை, எனக்கு உதவி செய்ய சொல்லுங்கள் என்று இயேசுவினிடத்தில் சொன்னாள். இயேசுவோ, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றுதான். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தது அவளுக்கு பின்வரும் நாட்களில் பிரயோஜனமாக இருந்ததா? வேதம் சொல்கிறது, லாசரு மரித்ததினால் லாசரு வீட்டுக்கு இயேசு வந்து கொண்டிருக்கையில் அதை அறிந்த மார்த்தாள் இயேசுவை காணும்படிக்காக செல்கிறாள். நீர் இங்கிருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அதற்கு இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். மேலும் என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற விசுவாசத்தின் பலன் மார்த்தாளுக்கு இல்லாமல் போய்விட்டது. காரணம், இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் வசனங்களை கற்றுக் கொடுக்கும் போது அதை கவனிக்காதபடியினால் அவள் அவ்விதமாக இருந்தாள். மரியாள் இயேசுவை கண்டவுடன் இதே வார்த்தையை தான் சொல்கிறாள். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் அழுது சொன்னாள். இயேசு அவளுடைய, மார்த்தாளுடையதல்ல, மரியாளுடைய கண்ணீரை கண்டு கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை திறக்கும்படி சொன்னார். மரியாளின் விசுவாசமும் கண்ணீரும் லாசரு உயிரோடு எழுந்து வந்தான். மார்த்தாளுடைய வாழ்க்கையில் வெளிப்புறமான காரியங்கள் மட்டும் காணப்பட்டது. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வது, சபைக்கு செல்வது, பாடல்களை பாடுவது, சத்தமாக ஆராதிப்பது, டைரியில் எழுதுவது, இது போன்ற வெளிப்புறமான காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருந்தாள் மார்த்தாள். ஆனால் மரியாள் இருதயத்தில் இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசமாய் இருந்தபடியால் லாசருவின் விஷயத்தில் அவள் விசுவாசத்தை வைத்தாள். இயேசு அந்த விசுவாசத்தின் வழியாக அற்புதத்தை செய்தார். மரியாளுக்கு விசுவாசம் இல்லை என்றால் ஆண்டவர் மார்த்தாளுக்கு சொன்னது போல மரியாளுக்கும் விசுவாசமாய் இரு என்று சொல்லியிருப்பார். நாமும் சபைக்கு செல்வது நல்லது, தேவையானது. ஆனால் இருதயமும் சத்தியமும் மிக முக்கியம். மார்த்தாள் அதிக வார்த்தைகளை பேசினால் விசுவாசம் இல்லாதவர்கள் அதிகமாக பேசுவார்கள், கதறுவார்கள், ஆண்டவரை கேள்வி கேட்பார்கள். தேவனுடைய காரியங்கள் அனைத்தையுமே விசுவாசத்தின் வழியாகத்தான் நாம் எடுக்கிறோம். அந்த விசுவாசம் வசனத்தின் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவம்.